சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது வந்து கன்காட்டினேஷன். கன்காட்டினேஷனை என்ன? 2 டேட்டாவை ஜாயின் பண்ணுறதுங்க. 2 டேட்டாவை ஜாயின் பண்ணலாமா? எனக்கு என்ன டேட்டா ஜாயின் பண்ணோம்? சௌமித்ன்ற டேட்டாவையும் பார்த்தீங்களா, இது வந்து ஆனடேஷன்னு சொல்லுவாங்க. ஆனடேஷன்னு சொல்லுவாங்க. இது ஒர்க் ஆகுதான் நான் சும்மா செக் பண்ணுறேங்க. ஏன்னா இதில் இந்த மாதிரி இந்த வெர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி வந்திருக்குங்க. சரிங்களா? எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குங்க. ஆனடேஷன் ப்ளஸ்னா கன்காட்டினேஷனுங்க. இது ஒர்க் ஆகுதான் நான் பார்க்குறேங்க. ஒர்க் ஆகலை. இது வந்து ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு தெரிலங்க. இந்த வெர்ஷனில் ஏதோ புதுசாக வருதுங்க. சரி, இங்கே பாருங்கள், நமக்கு என்ன தேவை? பியில் இருக்கிற இந்த பி காலமில் இருக்கிற இந்த பி காலமில் இருக்கிற பியில் 5, அது கூட சியில் 5, இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ பியில் இருக்கிற 5, ஓகேவா, ப்ளஸ்ஸு சியில் இருக்கிற 5, சியில் இருக்கிற 5. டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. ஏன் ஆகலை? பியில் இருக்கிற 5 கன்காட் பண்ணுங்க. கன்காட் எழுதுனா டேப் அழுத்தணும். டேப் நான் மறந்து அன்டர் அழுத்திடுறேன். சரிங்களா? ஓகேவா? ஐயோ, டேட்டா மாறி இருக்கு. ஈக்குவல் டு கன்காட்டுன்ட்டு டேப் அழுத்துறேன். அழுத்திட்டு பியில் இருக்கிற 5 கமா சியில் இருக்கிற 5 கன்காட்டினேட் பண்ணி எனக்கு கொடு. பாருங்கள், வந்துடுச்சுங்க. பாருங்கள், சௌமித் வெங்கட்ன்றது அழகாக வந்துடுச்சுங்க. அண்ணா, ஒரு ஸ்பேஸ் எதாவது இருந்தால் நல்லா இருக்குமே. இங்கே போயிட்டு ஒரு ஸ்பேஸ் எனக்கு கூடன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இப்போ திரும்பவும் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்பேஸோடு வருது. இந்த ஸ்பேஸ்லேயே வந்து ஒரு பைப் சிம்பிள் மாதிரி எனக்கு கொடுங்கண்ணா. என்டர் பண்ணுறேன். பாருங்கள், பைப் சிம்பிளாக வந்துச்சு. இதுதான் கன்காட்டினேஷன். ஒரு 2 டேட்டாவை கன்காட்டினேட் பண்ணி அப்படிங்க தந்துடலாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ கன்காட்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம இன்பில் ஃபங்க்ஷன். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.